காந்தாரா படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே. காந்தாரா படத்துல வந்து இந்த முன்னோர்கள பத்தியும், குலதெய்வங்கள பத்தியும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. நம்ம ரீசெண்டா தான் குலதெய்வங்கள பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கு அடுத்து கார்த்திக் மாயகுமார் இருக்கார்ல, மாயம் ஸ்டுடியோ. ஸோ அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன் காலைல. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் டெலகிராம்ல ஒரு நியூஸ் அனுப்பியிருந்தாரு. காந்தாரா சாபம் அப்படின்னு, என்னடா இது காந்தாரி சாபம் மாதிரி ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காந்தாரா படத்தில் நடித்த முக்கியமான நடிகர்கள், அப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், இவங்களுக்குலாம் பல சிக்கல்கள் உருவாகிட்டு இருக்கு. மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பட் இந்த சைடு கேரக்டர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கும் உள்ள வேலை பார்க்குற ஆட்களுக்கும் கிரெயின்ஸ்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. அங்கே படப்பிடிப்புகளுக்கான பல தொந்தரவுகள் நடந்துட்டு இருக்கு. மக்கள்லாம் வந்து இந்த வேலை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நிறைய தடங்கள் வருது. அந்த படம் எடுக்க முடியாமல் அளவுக்கு ஒரு சனியும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கு அபசகுணமான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நான் எப்படி கவனிக்காம விட்டோன்றது எனக்கு தெரியல. இந்த காந்தாரான்ற படம் முன்னோர்களை பத்தி எடுக்கப்பட்ட படம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ஒரு பார்ட் ரிலீஸ் ஆச்சுல, அது செகண்ட் பார்ட்னு சொல்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயங்களும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இவங்க ஏன் முன்னோர்களை பற்றி, குலதெய்வங்களை பற்றி தான் எடுக்க போகிறாங்க. பாசிட்டிவாக தான் எடுக்கிறாங்க. குலதெய்வங்கள் வந்து மனிதர்களை காப்பாற்றுது அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி பலிகள் விழுகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒளி இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும், ஆனா ஒளியேறனாலும் தரிசனம் இருக்கும். இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான், தெரியுதா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. வெளிச்சம் இருந்துச்சுன்னா கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். சன்லைட் வந்துச்சுன்னா காலைல என்ன நடக்குது, அதிகாலை சூரியன் வந்துச்சுன்னா எல்லாமே பார்த்துக்கலாம். வெளிச்சம் இருக்கப்ப நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது சொல்றாரு. ஒளி இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும், ஆனா இருட்டுலையுமே ஒரு சில விஷயங்கள் புரிய முடியும், பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தான் சொல்ல வராரு. இருள்ல இருந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும், கவனிக்க முடியும்ன்றதுதான் இந்த டைலாகோட கோர் அம்சம். ஆனா ஒளியேறனாலும் தரிசனம் இருக்கும். வெளிச்சத்துல இருந்து பார்க்கும்போது உன்னுடைய அகக்கண், இந்த கண் இருக்குல்ல, உள்ள இருக்கல பாக்குறீங்கல்ல, ஸோ இந்த பிசிக்கல் ஐ மூலியமா பார்க்க முடியும். பட் இருட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கண்கள் தேவையில்லை, உங்களால பார்க்க முடியும். கண்கள் தேவையில்லை, ஆனால் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடந்ததுக்கும், நேற்று நடந்ததுக்கும், எதிர்காலத்தில் நடக்க போறதுக்கும் இந்த காலங்களை பத்தி பேசியிருக்காங்க. பத்தியா விளங்குதா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான், தெரியுதா? அதாவது நடந்ததே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. எதிர்காலத்தில் நீ செஞ்ச கர்மவினை அப்படின்ற விஷயங்கள் லூப் போயிட்டு இருக்கு. இந்த டீட்டெயில்ட அந்த டைலாக்ல 4 டைலாக்ல நீட்டா முடிச்சிட்டாங்க. டைலாக் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் டார்க்கோட பவர் எப்படி, டார்க்னா என்ன, நம்ம உண்மையான ஆரிஜின் என்ன, நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டார்க் தான் நமக்கு ஒரு டூல் இல்லை, அதுதான் நிரந்தரமான ஒன்று. ஒரு ஐடபிள்யூ போட்ட லாஸ்ட் போஸ்ட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணையதள போராளிகள் அவங்க போட்ட லாஸ்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இருளோட அந்த பொட்டன்ஷியல் என்ன, இருளை பற்றின டீட்டெயிலில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட போட்டிருந்தோம், அலாடின் அற்புத விளக்கு போட்டிருந்தோம். அது நம்ம வெர்ஷனில் போட்டிருந்தோம். விஷயம் ஒன்று, பட் நம்ம வெர்ஷனில் எளிமையாக புரியுற மாதிரி அவர் கரெக்டாக பாயிண்ட் படி பாயிண்ட்டு டீட்டெயில்டாக ரொம்ப எவால்பரேட் பண்ணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த காந்தாரா சாமி, இந்த சாமிகளை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த இறப்புகளை பற்றி அப்புறம் பார்க்கறத விட முதல்ல இந்த கடவுளை பார்ப்போம். இந்த பன்றி முகத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி சுற்றி நாகங்கள் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பன்றி முகத்தை வச்சு அந்த சுற்றி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா ஃபுல்லாக நாகங்கள் இருக்கும். அந்த நாக்கில் இந்த பன்றி நாக்கு இருக்கும்ல, அந்த நாக்குலையுமே அந்த நாகங்கள் டிசைன் போட்டிருக்கும். ஒரு குள்ள கும்பிட்றாங்க, இந்த பன்றியை தான் உருவமாக கும்பிட்றாங்க. இதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ஒரு 4-5 பன்னிகள் இருந்துச்சு, 5 பன்றிகள் இருந்தது. அதில் ஒரு குட்டி பன்னி, இளம் பன்னி மிஸ் ஆயிடுச்சு, அது தவறி போயிடுச்சு. தவறி போன பிறகு சிவபெருமான் கைலாசத்துலேருந்து பார்த்துருக்காங்க. பார்வதிக்கு பிடிச்சி போய் பார்வதி வந்து கூட்டி வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. பல சேட்டைகள் பண்ணி பல வேலை பார்த்தோன்னு டென்ஷன் நம்மளுடைய சிவபெருமான் போட்டு தள்ளிட்டு இந்த பார்வதிக்கு என் பெட்டை கொண்டு போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகே போட்டு தள்ளிட்டு அதை திருப்பி உயிர் கொடுத்து நீ பூமிக்கு போய் இந்த மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி இரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேருக்கு காப்பாற்று, நிறைய பேருக்கு பாதுகாரு அப்படின்ற ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இது மறைபொருள் தான். அப்படியே இந்த சீக்வன்ஸ் தான் நடந்துச்சுன்னா கிடையாது, இது மறைபொருள். ஓகே, இப்படி இந்த சீக்வன்ஸ் இந்த கடவுளுக்கான ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் கும்பிட்றாங்க, எந்த ஒரு இடத்துல? உடுப்பி, இந்த காசர்கோடு, கேரளாலையும் காசர்கோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. உடுப்பி, அப்புறம் இந்த துளு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் அதை வணங்குறாங்க.
துளுவை பத்தி நான் தேடி போகும்போது எங்கெங்கேயோ போயிடுச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தை, துளுன்ற ஒரு வார்த்தையை நான் பிடிச்சேன். ஒரு வார்த்தையில 1000 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. பரசுராம கும்பல் இருக்குல்ல, நம்மளுடைய கோடாரி கும்பல், யாருன்னா நம்மளுடைய டிசிபி. டிசிபி எப்பேற்பட்ட ஆளு, அவர் என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் முன்னாடியே சொன்னதுதான். எல்லா கும்பலுக்குள்ளேயும் உள்ள ஆள் இருக்கு. பல கிளை பிரிவுகள், பல குடிகளை உருவாக்குனதுன நோக்கமே தமிழ் குடிகளுக்குள்ள கலப்பு உருவாக்குறதுக்காக மட்டுமே. தமிழ் குடிகள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் கும்பலா இருந்தாங்க. இவன் அங்க இருக்கவன், இவன் இங்க இருக்கவன், அவன் அங்கிட்டு இருக்கவன், இவன் இங்கிட்டு இருக்கவன், பின்னாடி வீட்டுக்காரன், இப்படிதான் இருந்தாங்க. ஒரு 4-5 கும்பலா இருந்தாங்க. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவ்வளவுதான் தமிழ் குடின்னு. ஆனா இவனுங்க உள்ள புகழணுன்றதுக்காக பல சப் டிவிஷனை உருவாக்கி, பல வேலைகளை உருவாக்கி, பல கும்பலை உருவாக்கி, பல கிளான்ஸை உருவாக்கிட்டு தமிழ் குடி இதுல என்னன்றது தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. 5-6 பேர் இருந்த கும்பலை 5000 கும்பலை ஆக்கி வச்சுட்டாங்க. இதுல எங்க போய் தேடுவ, வைக்கப்புள்ள ஊசி தேடுற மாதிரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி வச்சுட்டு அவனுங்க மறைஞ்சுக்கிறதுக்கான பல கிளை பிரிவுகள், இது எல்லாத்தையும் தமிழ்னு ஒரு காய் அடிச்சிட்டாங்க. பெரிய பிராண்டு லப்பர் ஸ்டாம்ப் எடுத்து குத்து டம்மால்டு 5 பேர் இருந்தாலும் நம்ம மாட்டிப்ப. இப்போ 5000 பேர் இருக்கோம், எங்கிட்டு போய் கண்டுபிடிப்ப? இதுதான் டிசிபி கும்பல் இப்போ பண்ணுறதும் இதுதான், தமிழ் தேசிய கும்பல் பண்ணுறதும் இதுதான். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ நம்ம எல்லாத்தையும் களை எடுத்து இவங்கெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா அதில் கீழே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க, எதுவுமே தெரியாமல் அன்றாடம் காட்சியாக தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம மைன்யூட்டாக உள்ளே போகணும். விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். நான் அடுத்து வழி வழியாக அதை சொல்லி கொடுத்து வளர்த்துருவேன். இவ்வளோதான் சிம்பிளான மேட்ரு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது எதுவுமே மாற போகிறதில்ல. அடுத்த ஒரு கிளான்ஸ் மேலே வரும், அந்த கிளான்குள்ளேயே இது உள்ளே புகுந்து இந்த வேலை பார்க்க தான் போகிறானுங்க. ஸோ விஷயம் கிளான்ஸில் இல்லை, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மென்டாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ தமிழன் எதிராக, தெலுங்குனுக்கு எதிராக, அவனுக்கு எதிராக, இவனுக்கு எதிராக, இவன் வெள்ளைக்காரன் கருப்பேன், இதெல்லாம் வேணாம். எல்லாம் மனுஷங்க, எல்லாரும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும். ஒரு 5 பேர் இருக்கோம்னா அந்த 5 பேருமே நம்ம எல்லாம் சகோதரத்துவமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். நீ ஒன்று அடிச்சிட்டியா, ஒரு அட்டை அடிச்சிட்டியா, சரி நம்ம பையன் தான் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும். அதை அடி வாங்குறான்னு சொல்லிட்டு நீ திருப்பியும் அடிக்கக்கூடாது. அடி வாங்கடா, இழிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவனை அடிச்சுட்டு கூடாது. சரி நம்ம தெரியாமல் அடிச்சிட்டோமே, நீயே மன்னிப்பிக்கிட்டு ஃப்ரெண்டாயிடணும். ஸோ இந்த ஒற்றுமை எல்லா குடிகளுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா இவங்க எவ்வளோ பேர் உள்ளே புகுந்து உட்காந்துருந்தாலும் அவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அவன் அப்போ இந்த வேலையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், நாமளாம் நல்லா தானே இருக்கும், இவன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்படி நம்ம மண்டையில் விதைச்சிக்கிட்டே இருக்கான் இப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ யார் அதை விதைக்கிறான்றது தெரிஞ்சோடனே அவனை மட்டும் அப்படியே பிடிங்கி தூக்கி விட்டுறலாம், இல்லை அப்படியே ஒதுக்கி விட்டுறலாம், ஓடுன்னு பற்றி விட்டுறலாம். சிம்பிள். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் நினச்சேன் என்னடா அப்படின்ற மாதிரி நினச்சேன், பட் சிம்பிள் தான். மனிதர்களாக ஒன்றிணைந்தோம்னா, நான் சொல்கிற இந்த கேட்டகரி இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டில் ஒன்றிணைந்தோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி இருக்குது. அப்படிதான் சர்வை பண்ணியிருக்கோம். மனிதர்கள்லாம் இவ்வளோ சர்வை பண்ணது அப்படிதான். மனிதர்கள்லாம் ஒன்றான அந்த சாதி இந்த சாதி இந்த மதம் அந்த மதம்னா இருந்தோம்னா நம்ம காலியாக இருப்போம். இப்போ பல இனங்கள் அழிஞ்சு போச்சுல, அந்த மாதிரி அழிஞ்சிருப்போம். நம்மளை அழிக்க முடியாத பிடிமானமே எதுனா குலதெய்வங்கள். இப்போ நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு சொன்னோடனே இந்த குலதெய்வத்தை மைனஸ் மாதிரி காட்டுற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ கம்மிங் டு பாயிண்ட், அந்த குலதெய்வம் ஆதி காலத்தில் அவங்க எப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க, அந்த ஃபோட்டோ ஒரு கிளிப் கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி பழமையாக அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா, பெரிய கூம்பு வடிவமான ஒரு ஸ்ட்ரெச்சர் அவங்க முதுகு மேலே சுமந்துக்கிட்டு, பக்கத்தில் 2 பக்கம் நாகங்கள் இருக்கும். இது 2 நாகம், அங்கிட்ட 2 நாகம், கடைசி ஒரு நாகம் மேலே நிற்கும். பைனலிலாண்டா சொல்கிறாங்க, அந்த ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை, குண்டலினி பின்னி உடஞ்சி போகும்ல. ஸோ இதுதான் காட்டுறாங்க. குண்டலினி கொடுத்தது யார்? நாகர்கள். நாகரிக வளர்ச்சி கொடுத்தது யார்? நாகர்கள். மனிதர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் தேவையில்ல, சப்டிவிஷன் எதுவுமே தேவையில்ல ஸ்பிரிச்சுவலுக்குள்ள. அப்படி பண்ணு இப்படி பண்ணு, குட்டிக்கரணம் போடு, கண்ணை ஒரு நிலைப்படுத்து, அதை ஒரு நிலைப்படுத்து, இதை ஒரு நிலைப்படுத்து, நீக்கு ஒத்த காலங்கள் பனைமரத்து கட்டில உட்காரு, ஆலமரத்து கட்டில உட்காரு. சிம்பிள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. நீ இருக்கிற இடத்துல முழுமையாக இருட்டை செட் பண்ணிக்கோ. அந்த இருட்டான இடத்துல நீ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்த முழுமையாக இருட்டாகிட்டே இல்லை. எந்த இடத்துல எந்த டைமிங்கில் எப்போ பண்ணுறியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே முடிஞ்சு வச்சு. சிம்பிளான ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிச்சிக்க கூடாது, தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ சப் டிவிஷன்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. நான் சொன்னேன் கிளான்ஸ் 5 கிளான்ஸ் 5-6 கிளான்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 5-6 கிளான்ஸுக்கு 5000 கிளான்ஸ் உருவாக்கி வச்சாங்க. இல்லை அதே மாதிரி தான் ஞானம் தேடுறதுக்கும் முக்தி பேர் அடையிறதுக்கும் ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் இருள் பேச்சுன்றது ஒன்றே தான் இருந்துச்சு. அந்த ஒன்று பிரித்து கொந்தலை ஆக்கி அவன் ஒரு கும்பல் ஒரு பக்கத்து கொண்டு போயிடுச்சு, இவன் ஒரு இதுக்குள்ள நீ தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வைக்க பொருட்களை ஊசி தேடுற மாதிரி தான். அதான் நான் தெளிவாகவே சொல்கிறேன். இருளுக்குள்ளே நீ போய் கனெக்ட் பண்ணிப்பாரு.
எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் கனெக்ட் ஆகும். நீ அதே மாதிரி உள்ளே போகும்போது உனக்கு பல நெகட்டிவ்ஸ் தான் வரும். இதை நாள் தெரிஞ்சுக்கோங்க. அதை இருள் பேச்சு சம்மந்தப்பட்ட வீடியோ பார்ட் 5 சொல்கிறேன்ல, பார்ட் 5 இன்னும் போடலை, பார்ட் 5ல சொல்கிறேன். இதில் வேணாம். இந்த கடவுளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாகர்களோட கனெக்ட் ஆகுறாங்க. துளு பேசக்கூடிய மக்களோட மேப் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா கரெக்டாக அதை உடுப்பி அந்த சொன்னோம்ல டிசிபி கும்பல் சொன்னது பரசுராமன் வந்து ஏறணும்னு சொன்னாங்க. பரசுராமுக்கு இந்த கும்பலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காட்டுறாங்க. அவங்களுடைய லெட்டர்ஸ் இருக்கும்ல, அந்த வரைகிறது, அவங்களுடைய மொழி, இந்த மொழிக்கு ஹிப்ரூக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் எனக்கு என் கணக்கு முன்னாடி படிச்சு ஹிப்ரூக்கும் கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான். நான் திருப்பியும் சொல்கிறேன், டிசிபி கும்பல் சொன்ன விஷயங்கள் 100% கரெக்ட் கிடையாது. 48%, 50% கரெக்டு. மித்தருக்கு 50% தன்னை மறைத்து கொள்ளும் வேலை. திராவிடம் எப்படி தமிழருக்காக நிற்கிறோம், தமிழருக்காக ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒரு போராட்டம் இயற்கையாக நடந்துச்சு. அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திராவிடம் கையை எடுத்துக்கிட்டு நாங்கள் தான் போராட்டம்னு முடிச்சு விட்டாங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இதே மாதிரி தான் நம்ம டிசிபி குரு ஐயா ஞானி வாழும் சித்தர், அந்த வாழும் சித்தர் கருமண்டா காக்கி விட்டீங்களா? அந்த மனிதர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பல ரகசியங்கள் நான் அங்கேருந்து கண்டுபிடிச்சேன், இங்கேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லை. இது எல்லாத்தையும் ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க பட்டிட்டிங்கரிங் பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, கண்ணுக்கே தெரியாத புரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க. பல புக்குகள் நம்ம கண்ணிலே படாமல் புக்கெல்லாம் கிடக்கு. அதெல்லாம் எதிரியோட ஆட்கள்கிட்ட இருக்கும். அவங்க கொடுப்பானுங்க, இதை நீ படி, அதை நீ படின்னு. அப்போ நாளைக்கே நீங்கள் பிடிச்சி போனாலும் நான் ரெஃபரன்ஸ் இங்கே எடுத்தேன் பாருன்னு காட்டிடுவோம். அப்போ அந்த ஐயா தான் அதை கண்டுபிடிச்சான்ற அளவுக்கு கொண்டு போயிடுவானுங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இப்போ இதோ ஒரு பாமரன், யாருக்குமே தெரியாது, ஒரு 10 பேருக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் வெளியே தெரிய போகிறதில்ல. அவர் வந்து நான் தான் அதுக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பேட்டர்னைட் காட்ட போகிறதில்ல. இந்த ஆள் இப்படி பேசுகிறான்றது கூட அந்த ஆளுக்கு போய் சேர போகிறதில்ல. அப்படித்தான் நீங்கள் ஞானிகள் பல பேர் சுற்றி தர்றாங்க. நம்மகிட்ட இந்த எடுத்துகிட்டு போன ஓலச்சொடிகளை வச்சு தான் பல ஞானிகள் தர்றாங்க, பெரும் கடவுள்கள்லாம் தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஐயா வந்து இந்த மாதிரி பல நாலேஜ் உள்ள ஆட்கள்கிட்டலாம் போய் பழகி அவங்கள்ட்ட இருக்க விஷயங்கள்லாம் சக்கையாக கரும்பு சாறு பொரியல் பார்த்துருக்கீங்களா? கரும்பு சாறு பண்ணி புழிஞ்சு இருக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு கறந்துட்டு கடைசி கொஞ்ச நாள் கழிச்சு அவனே காயடிச்சு வருது. நீ தவறான வழியில் செல்கிறாய். நீ ஒரு வந்தேரி, நீ ஒரு யூத கைக்கூலி, நீ ஒரு பிண்டாரி கண்டாரி சண்டா மந்திரம் போட்டு பத்தி விட்டுருவாரு. இப்படிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தனுஷ் தான் பண்ணுவாப்ல, ஆக்டர் தனுஷ் இருக்காப்ல. இல்லை யார் யாருக்கெல்லாம் ஸ்டஃப் இருக்கோ அவங்கள ஃபுல்லாம் எடுத்து தான் படங்களில் போட்டு தனக்கு மெருகேற்றிக்குவார். இதே வேலையைத்தான் பார்க்குறாங்க இவங்க கும்பல் ரொம்ப நாளாக. டிசிபியாக எவங்கெல்லாம் யூனிக் இருக்கோ அந்த யூனிக்கெல்லாம் தூக்கிடுவாங்க. நல்லவங்க மாதிரி அப்படி அவங்க கூட்டத்தில் ஹைபிரிட் விதைகள் உள்ளே அனுப்பிவிட்டு, ஐயா பாருங்க, ஐயாவிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், இன்னும் நிறையா தெரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி ஒரு புரோக்கர் வருவாங்க. வந்துட்டு ஐயா கூட தொடர்பு பண்ண வச்சுட்டு ஐயா கூட ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. இதெல்லாம் நார்மலாக நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்கிரிப்ட் ஐயாவோட நல்லா பழகி எல்லாம் பண்ணிட்டு ஐயா கிட்டேருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான் அந்த ஆளு. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்டு இது அப்படி இருக்காது இப்படி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு நீ உன்னை காயடிச்சு பற்றி விட்டுருவான். இல்லை 10 விட்ட பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் டெலிவரி பண்ணிட்டு இருப்பான், வீடியோவாக டெலிவரி பண்ணிட்டு இருப்பான். நான் அன்றே கணித்தேன், அன்றே கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லி கனவுள் வந்தது. அவர் வீட்டிலிருந்து என்னை கூப்பிட்டு சொன்னார். இப்படிலாம் படத்தை ஓட்டி தனக்குன்னு ஒரு கடையை கட்டி கல்லா கட்டிட்டு இருக்காப்புல. இவ்வளவுதான் இந்த ஆளு. சரி, இந்த ஆளை பத்தி பேசலாம், இந்த மேட்டர் போடுவோம். இந்த காந்தாரா படத்தோட மெயின் கோருக்கு வருவோம். இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான், தெரியுதா? ஏன் இந்த ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த சாபம் ஏன் எல்லாருக்கும் இறப்பு நடக்குது, பலிகள் நடக்குது? குலதெய்வம்ன்றது வந்து இப்போ நீங்க சொல்றீங்க அந்த பெருந்தெய்வங்கள்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. லேட்டா கொடுக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த சிறு தெய்வங்கள் அப்படின்னா உடனே ஆக்சன் எடுக்கும். நல்லது செய்யறதா இருந்தாலும் சரி, தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துரும். கண்ணு கூசுது இந்த லைட்டுக்கு. ஸோ சடன் ஆக்ஷன் எடுக்கும். அந்த மாதிரி இப்போ இவங்க எதுவும் தவறு பண்ணிட்டாங்களா ப்ரோ? அப்படி கிடையாது. அந்த குலதெய்வத்தோட உண்மையான ஆர்ஜின் ஸ்டோரியை பிடிக்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கும், என்னோட முன்னோர்கள் ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்கும், அந்த குலதெய்வத்துக்கு ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கும். அந்த ஆர்ஜின் ஸ்டோரியை மறைச்சு ஒரு உள்ள இருக்க ஊடுருவ கும்பல் இருக்குல்ல, அவனுங்க உள்ள புகுந்து அந்த இடத்த நம்ம சாமியை தூக்கிக்கிட்டு ஓரமாக வச்சுட்டு இவங்க மெயினில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயினில் உட்காந்து சாமிக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம பூஜை புரோணஸ்காரம் பலிகள்லாம் கொடுத்து அந்த நம்ம தெய்வத்தை கட்டி ஓரமாக உட்காரச்சிட்டாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், குலதெய்வத்தை கட்டி ஓரமாக வச்சதே குலதெய்வத்தை தான் கை வச்சாங்க. ஸோ கட்டி ஓரமாக உட்காரச்சிட்டாங்க. அவங்க வந்து நம்ம தெய்வம் இருக்கிற இடத்துல மாறு இடத்துல உட்காந்துட்டாங்க. நம்ம கடைசி வரைக்கும் இவ்வளோ நாள் பலியும் இதெல்லாம் கொடுத்தது யாருக்கு போய் சேர்ந்துருக்குன்னா இந்த திருட்டு பயிலுக்கு போய் சேர்ந்துருக்கும். அந்த திருட்டு பைய வலிமையாக இருப்பான், உன் குலதெய்வத்தோட அவன் வலிமையாக இருப்பான். காரணம் என்னன்னா, நீ கொடுத்த பூஜை புரோணஸ்காரம் ஆற்றல் எல்லாமே இவனுக்கு போய் சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும். இப்படி இருக்க ஒரு குலதெய்வத்தை நீங்கள் வந்து உள்ளே போய் கண்டுபிடிக்கும் போது இவங்க எடுக்கிற படம் இருக்குல்ல, சிவந்தவனை வச்சு எடுக்கிறானு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பரசுராம் சிவந்தவன், ரத்தம் சுட்ட ஒரு
ஆளை காட்டினாங்க இல்லை, கண்ணு 2 ஒரு மாதிரி கலரில் இருந்துச்சுல, அது யாருன்னு நினைக்கிறீங்க? சிவந்தவன். நான் போஸ்ட்டை காட்டுறாங்க, தெரியுது அவங்களுக்கு? சரியான போஸ்ட்டு. அந்த நான் பார்க்க மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக மெயின் மேட்டர் நல்ல மெசேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுதான் இவங்க அந்த குலதெய்வத்தை மட்டும் பேசிட்டு போயிட்டு பரசுராமனை காட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. கையில் கோடாரியை கொடுத்துட்டு பாட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எதிரி ஆற்றல் தானே, அப்புறம் முன்னோர் ஆற்றல் வலிமையானதானு நினைப்பேன். வலிமை கூட்டுறது நாம தான். உன் முன்னோர்கள் உன் குலதெய்வத்துக்கு வலிமை கூட்டுறது நாம தான். அவங்க தனியாக வலிமை ஆக முடியாது. இறந்த பிறகு அந்த டைமென்ஷனில் வீடேறின பிறகு அவங்கள்ட்ட ஒரு ஆற்றல் இருக்கும். பட் வலிமை கூட்டணும்னா நாம பலிகள் இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம பிரச்சனைகளும் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களும் வலிமையாகவே இருப்பாங்க. காவல் தெய்வம் மாதிரி. காவல் தெய்வமாக ஒருத்தவங்க இருக்காங்க, காவல்காரங்க வச்சுருக்கீங்கல்ல, காவல்காரங்க சோறு காசு பணம்லாம் கொடுக்காம வச்சுருப்பீங்க, அவங்களுக்கும் ஒரு சலுகை கொடுத்து வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களாம் சாமி வரும், ஆனால் பேச மாட்டாங்க, கத்துவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனால் வாய் வராது, வாய் மட்டும் மூடியே தான் இருப்பாங்க. இதுதான் குலதெய்வத்துக்கு கட்டு போடுறதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே சாமி வருது, ஆனால் பேச மாட்டாங்க, அவங்க குலதெய்வத்தை கட்டியிருப்பாங்க. அது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணோம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல சொல்ல ட்ரை பண்ணோம், டே உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குடா, சரி செய்யுங்கடான்னு சொல்ல வரும் ஏதோ ஒரு ஆங்கிள், அதை கட்டிடுவானுங்க. குலதெய்வத்தை ப்ரோ அது இவ்வளோ பெரிய வாட்டர் ப்ரோ, அதை எப்படி கட்ட முடியும்? குலதெய்வத்தையும் கட்ட முடியும், குலதெய்வத்தையும் விடுவிக்க முடியும். விடுவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ போய் அவங்கள வழிபட்டாலே போதும், முடிஞ்சு வச்சு. அதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் தான் இருக்குது, ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்லாம் இல்லை. அதை காம்ப்ளிகேட் ஆக்கி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். குலதெய்வம் கட்டுப்பட்டு இருக்காங்களா, அது நாங்கள் ரிலீஸ் பண்ணி தரோம், இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு கல்லாப்பட்டியில் அனுப்புங்க, நாங்கள் சரி பண்ணி தரோம்னு சொல்லி ஒரு கும்பல் தெரியும். எல்லாமே சிம்பிளான விஷயத்தை சிம்பிளாக சொல்லி கொடுக்குற வச்சு அதை வச்சு கல்லா கட்டிட்டு இருந்தால் நம்ம பரம்பரை நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? ஸோ அது வேற ஒரு விஷயம், அதை நம்ம அப்புறம் சொல்லுவோம். குலதெய்வத்தை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணாலும் நான் தனியாக பேசலாம். இந்த கான்செப்டில் என்ன அப்படின்னா, இந்த சிவந்தவனை காட்டினதான் மெயின் பிரச்சனையே. கதையம்சம் டைட்டில் கார்டு இந்த இன்ட்ரோலாம் கொடுத்துட்டானுங்க. பட் இந்த படம் எடுக்கும்போது கதையம்சம் போகும்போது அவனுங்க உண்மையான ரகசியத்தை எடுக்க ஆரம்பிப்பானுங்க. அப்படி உண்மையான ரகசியத்தை எடுக்க ஆரம்பிக்கிறது என்ன ஆகும்னா, மக்களுக்கு அவேக்கனிங் வரும். அவேக்கனிங் வந்துச்சுன்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த கும்பல், இவ்வளோ நாள் அந்த ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு அந்த ஏரியாவில், இந்த கோஸ்டல் ஏரியாவில், இவங்கெல்லாம் நமக்கான ஆட்களே கிடையாது, நம்ம ஊருக்குள்ள புகுந்தவங்கடா அவங்கலாம், இவ்வளோ 12 காலமாக இவங்களுக்கு வரலாறு இருக்குது, அது இருக்குது, நம்ம கூட வாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட லாங்குவேஜ்ல இருந்து பாதி லாங்குவேஜை பிச்சு எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜை உருவாக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க இவங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ அந்த குலத்தை காப்பாற்றணும்ல, அந்த தெய்வம் என்ன பண்ணும், அந்த விஷயம் வெளியே வராமல் பார்த்துக்கும். இந்த படக்குழுக்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு போட்டு உழப்பிக்கிருக்காங்கன்னு தெரியல. சிம்பிள் மேட்ரு. அந்த உண்மையாக அந்த காந்தாரா படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். அந்த இப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு மாய கை பூந்துருக்கும். பூந்து இந்த விஷயங்கள்லாம் மாற்றுங்க, குலதெய்வம் இப்படி பண்ணியிருக்கோம், இந்த விஷயம் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் உள்ள இறங்கி அதை கட் பண்ண வைப்பானுங்க, அதை மாற்ற வைப்பானுங்க. இதெல்லாம் மாற்றிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவானுங்க. பட் இந்த மெயின் கோர் படம் வந்துச்சுல்ல, அந்த படம் வந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்படி தான் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். அப்போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஷார்ட் எடுக்கும்போது இந்த சாமியை காட்டின பிறகு அந்த சிவந்தவனை காட்டின ரத்தம் சொட்ட உட்காந்து சூளத்தை வச்சு நிற்பாப்புல. அப்போ இந்த ஷார்ட் க்ளோஸ்அப் போகும்போது ரைட் ஐக்குள்ள போவாங்க. சூரியன் சந்திரன், லெஃப்ட் ஐ வந்து சந்திரன், ரைட் ஐ வந்து சூரியன். ஸோ சூரியனுக்குள்ள போகிறாங்க சூரிய ஆற்றலை காட்டுறாங்க, எதிரி ஆற்றலை காட்டுறாங்க, நெகட்டிவ் ஃபேம். இப்போ லெஃப்ட் பிரெயின் வந்து எப்பயுமே உங்களுக்கு எப்படின்னா கிரிட்டிக்கலான விஷயங்கள் சுயநலமாக யோசிக்க வைக்கும், ப்ராக்டிக்கலாக யோசிக்க வைக்கும், சுயநலத்துக்காக வேலை பார்க்கும், உனக்காக வேலை பார்க்கும், உன்னை சுற்றி இருக்கிறதுக்காக மட்டும் வேலை பார்க்கும். பட் ரைட் பிரெயின் வந்து என்னன்னா, எவனோ ஒருத்தன் கீழே விழுந்தா கூட ஐயோ பாவமே, இரக்கம், கரிசனம், இயற்கையோட வாழ ஆரம்பிக்கும். ஸோ தமிழர்கள்னு சொல்கிற மனிதர்கள் இயற்கையோட வாழக்கூடிய ஆட்கள், ரைட் பிரெயினை யூஸ் பண்ணுறவங்க. லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணுற கும்பல் தான் இந்த நாகப்பாய்களுக்கு வேலை பார்க்குறவங்க. ராணி ஆற்றல் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவனுக்குலாம் லெஃப்ட் தான் ஆக்டிவேட் ஆகும். அவனுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் சிம்பிளான மேட்டராக தான் இருக்கும். இதை எப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றதுலான்னு சொல்லுவேன். சீச்சி இது இப்படிலாம் கிடையாது. நான் ஸ்பூனை எடுத்து அங்கிட்ட எங்கள் அம்மாட்ட கொடுத்து எங்கள் தம்பிகிட்ட வாங்கி என் சின்ன பையன் வந்து இப்படி வந்து ஊட்டணும், அப்போ தான் அவனுக்கு புரியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி எடுத்து இந்த மாதிரி குழப்பம் பண்ணுவாங்க. இங்கே இப்படி எடுத்து சாப்பிட்றத விட்டு இப்படி சுற்றி வந்து சாப்பிடுவாங்க. நமக்கு டென்ஷனே ஆயிரும். என்னடா நான் பார்த்துருக்கேன் ரியல் லைஃப்லேயே, இது சப்ப மேட்ரு, இதே உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லி கத்திருப்பேன். அப்போது விஷயம் என்னன்னா, ராணியோட பிடியில் இருப்பாங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே மாட்டிருப்பானுங்க. என்னைக்கு கொஞ்சம் தன் யார், மனிதனுடைய ஆற்றல் என்ன, இந்த மூளையோட பொட்டன்ஷியல் என்ன, இப்படிலாம் புரிஞ்சுக்கிறவனுக்கு தான் நாம சொல்றது புரியும். நம்மளும் அந்த கூட்டத்திலேருந்து வந்தவங்க தான், அதனால தான் சொல்கிறேன். எனக்குமே முதல் சொல்லும்போது அப்படி சொல்லாதான் தேடல் உள்ளனால தான் தேடி வந்து, அதாவது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடின்னு வாயில்ல, தேடல் உள்ள இடத்துல தான் போய் கிடைக்கும். நம்ம எங்கே தான் தேடி போய் பார்த்தாலும் விஷயம் எங்கே இருக்குன்னா உன் மண்டைக்குள்ள இருக்கு.
உலகம் முழுக்க நீ தேடி போய் என்ன தேடி தெரிஞ்சுக்கிட்டாலும் மண்டைக்குள்ள இருக்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த அண்டமே உனக்குள்ளன்ற. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கு. உன் பிரெயின் அப்படி மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை பத்தி புரிஞ்சுக்கிட்டனாலே எல்லாமே புரிஞ்சிடும். அதை புரிஞ்சுக்கிற ஒரு வழி தான் டார்க் எனர்ஜி, இருள் பயிற்சி. இது அப்படியே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி இருளுக்குள்ள போகக்கூடாது அப்படி இப்படின்னு. முதல் உள்ள போறப்போ அது மாதிரி தான் நடக்கும். நெகட்டிவ் ஃபேம் வரும், நெகட்டிவ் கனவுகள் வரும், நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி தடங்கல் பண்ணுவாங்க. பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த மூளை இதுக்கு பழக்கப்பட்டிருக்கு, மேட்ரிக்ஸ்குள்ள வாழ்றதுக்கு பழக்கப்பட்டிருக்கு. திடீர்னு இந்த மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வரதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த ஜான்விக் படம், ஜான்விக் மேட்ரிக்ஸ்ல நடிச்சு பாருங்க. நியோக்கு அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட் கொடுக்கும்போது அதை வாங்கி போட்ட உடனே ஒரு கிட்டத்துக்குள்ள ஒரு அந்த மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வர ஏற்றுக்கவே மாட்டான். அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சு கொஞ்சம் மைண்டு செட் ஆன பிறகு ஓகே அப்படின்னு ரியல் உலகத்தை பார்ப்பான். அந்த ரியல் உலகம் கருணை கொடூரமாக இருக்கும். அந்த படத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற மாதிரி உலகம் தான், ஆனால் பார்வை வேறையாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஆட்களோட செயல்பாடுகள் வேறையாக தெரியும். இந்த ஒன்னா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். ஏதோ கிளாஸை போட்டு, ஒரு கூகுள் கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸை போட்டோடனே எதிரிகள்லாம் கண்ணில் அம்பலப்படுவாங்க. அந்த படத்தையும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நீ யாருன்றதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதுக்கு கண்ணாடி போட தேவையில்ல. நீ யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் சுற்றி இருக்க யார் யாரெல்லாம் கலப்பணும், யார் யாரெல்லாம் உள்ள புகுந்து உனக்கு காயடிக்கிறாங்க, யாரெல்லாம் உனக்கு எதிராக செயல்படுறான்றது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். இவனால நம்மளை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த வாய்ஸில். ஸோ அதெல்லாம் அப்படி தான், அது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி படமாக காட்டியிருக்காங்க. அதனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் ரியல் லைஃப் அப்படி கிடையாது. நீ நார்மலாகவே பார்க்க முடியும். இப்போ எனக்குலாம் தெரியும், ஒரு சிலலாம் பழகும்போது தெரியும். நான் அப்படியே கோமாளி மட்டும் போய் அப்படியே ப்ரோ சரி ப்ரோன்னு கேட்டு போயிடுவேன். ஆனால் அவன் யாருன்னு தெரியும், அவன் என்ன தொடர மட்டும் பழகுறான்னு தெரியும். இதைத்தான் சொல்கிறேன். அந்த படத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் அகக்கண், புறக்கண், ஞானக்கண், டிஸ்ட்ரிக் கண் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இத்தனை கண்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் எங்கெங்கேயோலாம் இல்லை. இந்த 2 தான். நீ தான் அதை அப்டேட் வெர்ஷன் 13வது வருஷம்னா, 14வது வருஷம்னா, 16வது வருஷம்னா அப்டேட் வெர்ஷன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உன் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே காந்தாரா படத்தில் நடிச்சவங்களாம் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது. குலதெய்வத்துக்கு வந்து பேசணுன்னே குலதெய்வத்துக்கு எதிராக செயல்படுத்து. குலதெய்வம்னாலே பலி கேட்கும். குலதெய்வத்துலாம் போகவே கூடாது. குலதெய்வத்து மேலே ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்களா அதை வச்சு. ஏன்னா அந்த பயம் வந்தனால தான் அந்த கமெண்ட் எனக்கு வந்துச்சு. ஒன்று இது பேரலாக நடக்குங்க. சீரியஸில் பேரலல். கார்த்திக் மாயகுமார் அந்த சேனல் பேர். கார்த்திக் மாயகுமார் தான் அவர் பேர். என் பேர் கதிர். சிமிலரான பேர். நான் பாசிட்டிவாக பேசியிருந்தேன், அவரு நெகட்டிவான மெசேஜ் எடுத்து வராரு. இதெல்லாம் சிமிலராக நடக்கும். இது இப்படி தான் நடக்கும். இந்த கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. இது என்னமோ நான் வந்து மெசேஜ் கொடுத்து இது நடக்கும், இப்படி தான் நடக்கும். எழுதப்பட்ட விஷயம் இப்படி தான் நடக்கும். ஒரு சில விஷயங்களை இந்த எழுதப்பட்ட விஷயங்களுக்குள்ளே புகுந்து பண்ணுறான் ஸ்கிரிப்ட். அது தான் கோமாளி கதைகள். மாயக்கை கேஜிஎஃப் படம் பாருங்க. இப்போ கூட திருப்பி பார்த்தேன் கேஜிஎஃப் படம். ஃபாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ மெசேஜ் இருக்குது. கந்தனு, முருகனு, ராமனு எல்லாத்தையும் புகுத்தி சூப்பராக சொல்லியிருக்கானுங்க. ஒவ்வொரு டிவிஷன்லையும், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு கேரக்டராக மாற்றி எல்லா ரகசியத்தையும் ராமாயணத்தை மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க உள்ள. ராமாயணம், மகாபாரதம், கலவர யுத்தம் எல்லாத்தையும் உள்ள கொடுத்துட்டு போயிட்டாங்க கேஜிஎஃப்ல. ஸோ அது பார்க்குற விஷன் வேணும், அப்போ தான் புரியும். ஒரு டேரக்டர் இந்த அளவுக்கு மைனிட்டாக எடுக்கிறான்னா அப்போ அவனுக்கு அந்த விஷன் இருக்கிறனால தானே. விஷன் இருந்தும் மக்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்க பக்கம் இருப்பான். அதனால தான் கோடிகளில் பொருள முடியும். விஜய் ஆண்டிலாம் பெரிய டிக்கெட்டு. அது கொஞ்சம் பிசுறு தட்டுச்சுன்னா வீட்டுகளிலே அசம்பாவிதம் நடக்கும். இப்போ எப்படி இந்த காந்தாரா படத்தில் குழுக்களுக்கு அசம்பாவிதம் நடக்குதுல்ல, அது நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்படிதான் நடக்கும். நிறைய பேருக்கு நடக்கும். பெரிய பெரிய யூடியூபர்கள் கூட நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பக்கம் போவீங்க, எல்லாம் கொடுப்பான். ஃபால்ஸ் கிஃப்ட் கொடுப்பான், போலியான வாக்குறுதிகள் கொடுப்பான். பட் அது ஒரு நேரத்தில் மொத்தமாக பிடிங்கிடுவான். ஒரு நாள் அதை அனுபவிக்க முடியாது. பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதியான என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்காது. ஒரு பிணத்துக்கு எப்படி என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும்? உன் சோல் அடிமையாக்கிட்டேன்னா அது ஒரு பணம் தானே. அது பணத்துக்கு எப்படி என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும்? நடிக்கலாம், அவ்வளோதான். பல பெரிய 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 பிரபலங்கள்லாம் ஒரு மீட்டிங்லாம் போனால் அவங்கள புகழ்ந்து பேசும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவங்களும் வந்து புகழின் உச்சத்துக்கு போயிட்டு ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஞானம் தான் அடையலை, ஞானம்லாம் வித்துட்டாங்க. எங்கேயோ சோலை வித்துருவானுங்க. வித்தானே இப்படி பொம்மை மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. நடிக்க தெரியும், ஆனால் கரெக்டாக நடிக்க தெரியும். இந்த இடத்துக்கு நடிக்கணும்னா அது அப்படி தான் பண்ணணுமா, ஓகே பண்ணிடுவாங்க. இது பெரிய விஷயங்கள் உள்ளே போன விஷயங்கள் இருக்கும். நான் நிறைய டீட்டெயிலை தேடி பார்த்துட்டேங்க. எனக்கு பல கிளான்ஸோட டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. இப்படி இருக்கு, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? புரிஞ்சுப்பாங்கடா இவங்க. தமிழனு வந்தேறின்னு சொன்னதுக்கே இவங்க இவ்வளோ அட்டலியும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்களை பற்றி. இது 5 கிளானு 5000 கிளானை மாற்றிருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுக்க முடியுமா அவங்களால? சாதாரண விஷயமே இவங்களுக்கு புரியலை.
இன்னும் அந்த பக்குவப்படலை. இப்போ போயிட்டு இந்த மைன்யூட்டான விஷயத்த போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே புரிய போகிறதில்ல. அதுக்கு தான் மனிதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மனிதர்களாக ஒன்றிணைங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள் வரும். உட்காந்து கதை கேட்குற இடத்துல இருப்பீங்க. அப்போ வேறு எதுவுமே இருக்காது. டெக்னாலஜி எதுவுமே இருக்காது. நம்ம உட்காந்து பேசுறது தான். அந்த காலத்தில் நடந்துச்சுல, வாய் வெளிச்சல் மூலயமா கதையில் பரவச்சுல, அது நடக்கும். அப்போ கேட்பீங்க எல்லாரும். காது கொடுத்து கேட்பீங்க. கதிர்ன்ற ஒருத்தர் சொன்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு கதை, அங்கே ஸ்டோரி ஒரு கும்பல்கிட்ட போகும். அந்த கும்பல் வாய்மொழி சொல்ல குழந்தைகளுக்கு கதையாக சொல்லி கொடுப்பாங்க. எதிர்காலம் நான் சொல்கிறேன், நடக்குமா இல்லை அப்படின்னு பாரு. அப்போ நான் இருப்பேனா இல்லைன்னு தெரியல. ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு கதையாக வரும். வாய்மொழி கதையாக கேட்பீங்க. குழந்தைகளுக்கு சொல்லி ஸ்டோரி கொடுப்பீங்க. நிலா காட்டி சொல்கிறீங்கல்ல, நிலா காட்டி கதை சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவோம். நிலா காட்டி சொல்லி சோறு ஊட்டுற கதையே அது இந்த மாதிரி விஷயந்தான். நிலாவில் இப்போ பாட்டி வடை சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் கதை இருக்குல்ல, இதுவுமே ரகசியங்களுக்குள்ள ஒரு எச்சங்கள் தான். அதோட மிச்சம் தான் இப்போ ஆயா வடை சொல்கிறான். இதோட நிப்பாட்டினாங்க. இது நிறைய இருக்குது இதுக்குள்ள. ஓகே, இந்த காந்தாரன்ற படம் வந்து குலதெய்வங்கள் வந்து இப்படி பண்ணிருச்சுன்னெலாம் கிடையாது. முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இதுலேயே மெசேஜ் இருக்கு உங்களுக்கு. திருப்பி முதல்ல பாருங்கள், வீடியோ புரியும். ஸோ உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எதுவுமே கெடுதல் நடக்காது. உங்களுக்கு கெடுதல் நினைக்க வந்தவனுக்கு தான் கெடுதல் நினைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணுங்கன்னா எஸ்ன்ற சிம்பிள் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஹார்ட் போடுங்க, பிளாக் மூன் போட்டு விடுங்க, கருப்பு மூன் இருக்குங்க போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அதில் உங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு தெரியும். ஓகே, இத்தனை பேர் நம்மளை கவனிக்கிறாங்க, இத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நான் கேதர் பண்ணிப்பேன். பட் கமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் போகும். இது எல்லாமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தோட பல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பல பெனிஃபிட்ஸை மையப்படுத்தி தான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த இதில் சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.